தமிழ்ச்செல்வி. ஹாய் காயத்ரி, என்ன திடீர் விசிட்? தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஹெல்ப்பா? என்கிட்ட என்ன ஹெல்ப்? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன். நல்லா படிச்சிருக்கேன். பட் எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னன்னு கேட்பாங்க, இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்யற. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குது, பரீட்சை எழுதுறப்போ நாம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் தைரியமா எக்ஸாம் எழுதிருவேன். இவ்ளோதானா? இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட நடத்துறாங்க. தேர்வு எழுதுறவங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ஒரு படமே வெளியிட்டிருக்காங்க. பார்க்கலாமா? கண்டிப்பா. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறைகள். தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால, அதாவது கண்டிப்பா காலையில 8:30 மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்துடணும். தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்னாலேயே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. சார், எக்ஸாம் எழுதணும். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணோம். மணி 9:05 ஆச்சே. சாரி சார், லேட் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. தேர்வாணைய உத்தரவுப்படி தான் நடக்க முடியும். தேர்வு ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால தேர்வு மையத்துல இருக்கிற டிஸ்பிளே போர்டுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும். ஹால் டிக்கெட், பிளாக் பால் பாயிண்ட் பென், அதோட தேர்வு கூட நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழை மட்டும் தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டும். தேர்வு கூடத்துக்குள்ள மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப், கால்குலேட்டர், இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போக கூடாது. மறந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை வெளியில தான் வைக்கணும்.